அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். எல்லாருமே கையில் ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. என்னடா கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார் கையிலையும் கண்ணாடி இருக்கணும்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, இப்போ இந்த கதையை நான் சொல்லும்போது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன என்பது புரியும். கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் கையில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று வைத்திருந்தார். எங்கு சென்றாலும் அதை மறக்காமல் எடுத்து செல்வார். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது எடுத்து தன் முகத்தை பார்த்து கொள்வாராம். அவருடைய சீடர்களுக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இவர் எல்லா ஆசைகளையும் துறந்தவர் ஆயிற்றே, பிறகு எதற்காக இப்படி அடிக்கடி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொள்கிறார் என்ற குழப்பம் அவர்களுக்கிடையே எழுந்தது. துறவிக்கு தெரியாமலே தங்களுக்குள் அதை பற்றி அடிக்கடி பேசி கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் தங்கள் குருவான அவரையும் கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். மேலும் நம் குருநாதருக்கு ரொம்ப அழகுன்னு நினைப்பு, அதனால்தான் அடிக்கடி கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் என்று கிண்டலாக பேசுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் அப்படி பேசியது துறவியின் காதில் கூட விழுந்தது. ஆனாலும் அவர் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளவே கிடையாது. இவ்வாறு இருக்க ஒரு நாள் அந்நாட்டு மன்னன் அந்த துறவியை பார்க்க வந்திருந்தார். அவர் பணிவுடன் ஆசிரமத்துக்குள் நுழைந்து துறவியை வணங்கிய போது அவர் வழக்கம் போல கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் துறந்தவர், ஆனால் இப்படி அடிக்கடி கண்ணாடியில் முகம் பார்க்கும் ஆசையை மட்டும் துறக்க முடியவில்லையா என்று கேட்டார் மன்னர். துறவி சிரித்தார். இதே சந்தேகம் என் சீடர்கள் பலருக்கும் இருக்கிறது. அவர்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்றார். தன் கண்ணாடியை பார்ப்பதற்கான காரணத்தையும் மன்னனிடம் சொன்னார். மேலும் எனக்கு ஏதாவது பெருமை கிடைத்தால் அதனால் காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள இந்த கண்ணாடியை பார்ப்பேன். அதில் என் உருவம் தெரியும். எனக்கு பெருமை கிடைக்க நானே தான் முதல் காரணம் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். இந்த பெருமையை மண்டைக்குள் ஏற்றி தலைக்கணம் கொண்டால் வீழ்ச்சி அடையப் போவது யார் என்று நான் கேட்பேன் கண்ணாடியிடம். உடனே அதில் நான் தெரிவேன். இந்த உண்மையை புரிந்து கொண்டு என்னுடைய இயல்பு நிலைக்கு நான் வந்து சேர்ந்து விடுவேன். கூடவே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள கண்ணாடியை பார்ப்பேன். அங்கே அந்த கண்ணாடியில் என் உருவம் தோன்றும். எனவே என் பிரச்சனைக்கு நான் தான் முதல் காரணம் என்று புரிந்து கொள்வேன். சரி, பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டாமா? அதற்கு பொருத்தமான நபர் யார் என்று தேடுவதற்காக மறுபடியும் கண்ணாடியை பார்ப்பேன். அங்கே மீண்டும் நான் தான் தெரிவேன். எனவே என் பிரச்சனையை யாரோ வந்து தீர்ப்பார்கள் என்று காத்தரிக்காமல் நானே தான் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்வேன். எப்போதும் இந்த கண்ணாடி என்னிடம் இருப்பதால் எனக்கு நேரும் நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. என் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் யார் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார் துறவி. அன்பிற்கினிய உறவுகளே, நண்பர்களே, நம் வளர்ச்சிக்கும் நம் வீழ்ச்சிக்கும் காரணம் நாம் தான் முதல் காரணமாக இருக்க முடியும். வாழ்க்கையை நாம் நினைப்பது போல மிக கடினமானது அல்ல, மிகவும் எளிமையானது. அதை கடினமாக்குவதும் அல்லது அதை எளிமையாக மாற்றுவதும் கையாள்பவர்களின் கையில்தான் உள்ளது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.